ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 10 பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்துருக்கீங்க. ஆனால் கூடிய விரைவில் அடுத்த 2 மாதத்துக்குள்ளே வந்து பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் பிக் பாஸ் சீசன் 9 வந்து முடிஞ்சுது. அதுக்குள்ளே பிக் பாஸ் 10 ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக ஆரம்பிக்க தான் போகிறாங்க. அதுக்கு தகுந்தபடி விஜய் சேதுபதி வச்சு ஒரு ப்ரொமோவும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, காமன் மேன்னு. பிக் பாஸ் சீசன் 10ல் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா அப்படியே தெலுங்கு பிக் பாஸ்ல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க விஜய் டிவி. போன வருஷம் தெலுங்குல நடந்த பிக் பாஸ்ல சாமானியர்களுக்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்ல இருந்து ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து கண்டஸ்டண்டா வந்து தெலுங்கு பிக் பாஸ் அவர்கள் பிக் பாஸ் உள்ள அனுப்பி வச்சிருந்தாங்க. அதையே அப்படியே காப்பி அடிக்கிறாங்க இப்ப தமிழ் பிக் பாஸும். உடனே நீங்க நினைப்பீங்க, அப்ப இந்த சீசன்ல எல்லாருமே புதுமுகமா தான் இருப்பாங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு 6-7 பேர் வேணா புதுமுகமா இருக்கலாம். மற்றபடி விஜய் டிவி ப்ராடக்ட்டை தான் அவங்க கண்டிப்பா உள்ள அனுப்புவாங்க. அவங்க தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க உள்ள. இருந்தாலும் விஜய் டிவி போன வருஷம் செய்த தவிர இந்த வருஷம் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 9ல் தகுதியே இல்லாதவங்களுக்குலாம் நிறைய இடம் கொடுத்து பிக் பாஸ் பேரையே கெடுத்துக்கிட்ட விஜய் டிவி தனது 10வது ஆண்டுல இந்த தவறை கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன் கண்டஸ்டன்ட்டே போட்டி புரட்டி பரோட்டா போட்டுன்னு இருக்கிறாங்க உள்ள. அதாவது இந்த காமன் மேன் கண்டஸ்டன்ட்டை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, சப்போஸ் காமன் மேனுக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தா அந்த 1,00,000 மெம்பர்ஸ்லேருந்து 200 பேரை அப்படியே ஷார்டேஜ் பண்ணி அந்த 200 பேரையும் சும்மா ஐடி கம்பெனியில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறா போல கேள்வியெல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட 8 ரவுண்டுக்கு மேல இன்டர்வியூ வச்சிருக்காங்க ஒருத்தருக்கும். அப்படி இப்படின்னு அதுலயும் ஷார்ட் பண்ணி 45 பேரை செலக்ட் பண்ணி கினி பரீட்சை அப்படின்ற ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணி அதுல ஒரு 3 பேரை ஜட்ஜா போட்டு இந்த 45 பேரையும் அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணி டாப் 15 மெம்பர்ஸ்ல வந்து யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள மறுபடியும் ஒரு 10 ரவுண்டு தங்களுடைய டேலண்ட்டை முழுமையா யாரு காட்டுறாங்களோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோவை பார்க்குற மக்களால் ஓட்டு போட்டு மக்களால் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து மொத்தமாக ஒரு 6 பேரை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போகிறாங்க. ஸோ அந்த ஷோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் விஜய் டிவியில் வரப்போகுது. விஜய் டிவி பலே கில்லேடியா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்கள் 3 பேரை நீங்கள் தானே தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்புறீங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா மக்கள் மேலே பழைய சொல்லிடலான்ட்டு செம கில்லேடியான வேலையை பார்க்க போகுது விஜய் டிவி. மற்றபடி ஒரு 12லேருந்து 15 கண்டஸ்டன்ட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இப்போவே அரசல் புரசலா சில பேரோட பேர் வந்து பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அடிபட்டுன்னு இருக்கு. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி பாண்டியன், அதாவது நம்ம அருண் பாண்டியனுடைய மகள் வந்து பிக் பாஸ் சீசன் 10க்கு செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி பரவலாக பரவிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்டர் அபிராமி உள்ள வராங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆங்கர்ல ஒருவரான டிடியும் உள்ள வராங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இந்த ஆங்கர் வரிசையிலே பாவனும் உள்ள வராங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாளிலேருந்து ஒரு சில பேரை எடுப்பாங்க. போன வருஷமே ஜோயா உள்ள வர வேண்டியது, கண்டிப்பாக அந்த வாட்டியும் வந்து உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோமாளி சைட்லேருந்து டோலி இவங்கெல்லாம் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு ஒரு செய்தி வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வராங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் பிக் பாஸ் சீசன் 10ல் அவங்களை சந்திக்கிறேன். பாய்.